हरिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषयमधेवयिदं यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्रस्तवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो हरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति शांति शांति. வணக்கம். விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்கள் மற்றும் கிரக நிலவரங்களை நம்ம இப்போ பார்ப்போம். பொதுவாக ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, பிரமாதமாக இருக்குது. குரு நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார், சுக்கிரன் நல்லா இருக்கார். அப்போ எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எங்களுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறுங்க, பலன்கள் மாறுது. பிளானட்டரி பொசிஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஜூன் 1ஆம் தேதி சூரிய உதயம் 5:52 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். லக்னம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோகிணி 3ல் லக்னம் விழுந்திருக்கு. மேலும் சூரியன் ரோகிணி 2லையும், சந்திரன் ஆயில்யம் 2லையும், செவ்வாய் புதனுடைய சாரம் ஆயில்யம் 4லையும் விழுந்திருக்கு. புதன் சந்திரனுடைய இதில் 3ல் ரிஷபத்தில் இருக்கார், ரொம்ப நல்லா இருக்கார். ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா மிருகசேஷம் 4 மிதுனத்தில் இருக்கார். சுக்கிரன் அஸ்வினி 1, மேலும் சனி பகவான் உத்திரட்டாதி 1லையும், ராகு புரட்டாதி 3லையும், கேது உத்திரம் 1ல் அதாவது சிம்ம ராசிலையும் விழுந்திருக்கிறது. இதுதான் கிரகசாரத்தினுடைய அமைப்பு. இப்போது ராசி பலன்களை மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்கள், ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம். கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா குரு உங்களுக்கு 6ஆம் ஆதி 12ல் உட்காண்டிருக்கார், ரொம்ப நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார். 9ஆம் ஆதி 12ல் உட்காண்டிருக்கார். ஏன் அப்படின்னா 12ஆம் ஆதி கனெக்ட் பண்ணுறது ஃபாரினில் கனெக்ட் பண்ணி விடுங்க. 6ஆம் ஆதியும் 12ஆம் ஆதியும் கனெக்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அது 12ல் உட்காண்டிருக்கு, 9ஆம் ஆதியோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபாரின் சான்சஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மாதம். ஏன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் உட்காண்டிருக்கார். இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ப்யூட்டர், அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய சாரத்தில் உட்காண்டிருக்கார். சூரியனுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த டிகிரி அந்த பேஸ் பண்ணி சொல்கிறேன் நான் உங்களுக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக புதன் 12க்கு வரப்போகிறார். இப்போ 11ல் இருக்கார். 3ஆம் ஆதி 11ல் இருக்கார். 15 தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் வந்துடுவார். ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் ஆதி 12ல் இருக்கார். குருவும் புதனும் சேர்ந்து உட்காண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். செவ்வாய் ரொம்ப நல்ல ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைலைட். ஆக்சுவலாக நீச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக கிரகப்பிரவேசம், ஆஃபீஸ்க்கு புது ஆஃபீஸ் செட்டப்பு, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த இந்த மாதத்தில் வாய்ப்புகள் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே ப்ராஸ்பெக்டாக கன்வெர்ட் ஆகிடும். விவசாயிகளுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியது, நல்ல லாபத்தை தரக்கூடியதுங்க. ஏன்னா செவ்வாய் புதனுடைய சாரத்தில் போகிறார். அப்போது ட்ரேடர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா, விவசாயிகள் இருக்கிற ட்ரேடர்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். ராகு உங்களுக்கு நிறைய ட்ரிப்ஸு கொடுப்பாருங்க. ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ட்ரிப்ஸ் கொடுப்பார். கேது 2ல் உட்காண்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகுங்க உங்களுக்கு. நீங்கள் இதெல்லாம் எப்படி பாரம்பரிய வியாபாரங்கள்னு வச்சுருப்பாங்க சிலர்லாம், நல்ல ஞானத்தை, எத்திக்ஸ், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நல்ல அந்த இந்த பிஸ்னஸ்லாம் பார்த்துட்ருப்பாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பார்க்குறவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வாட்டி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதில் ராகுனுடைய சனி உங்களுக்கு 9ல் உட்காண்டிருக்கார். அஷ்டமாதிபதி 9ல் உட்காந்துருந்தாலும் சனி 9ல் உட்காந்தா நல்ல பலனுங்க உங்களுக்கு.
அவர் தான் வந்து 7ஆம் ஆதியும் 9ல் உட்காந்துருக்கார். அப்படி எடுத்து போனோம்னா நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். உங்களுக்கு அந்த இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா வரவேண்டிய அசட்ஸ், ஆன்சஸ்டர்ஸ்னுடைய அசட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து கன்வெர்ட் ஆகும். நிறைய வந்து இந்த இரும்பு பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்கள்ட்ட நிறைய லாபங்கள் கிடைக்கும். இந்த ஷிப்பிங் ஏஜென்சிஸில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல லாபத்தை கொடுக்க போகிறது. நல்ல டெவலப்மெண்ட்டும் ஆகும் உங்களுக்கு. இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல க்ரோத் இருக்குங்க. நல்ல ப்ரமோஷன்ஸ், ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கும் இந்த வாட்டி. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கார். ஏன்னா 10ல் உட்காண்டிருக்கார். இந்த மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நிறைய தொழில்நுட்பங்களை நீங்கள் வந்து அடாப்ட் பண்ண போகிறீங்க. இவ்வளோ நாள் ட்ரை பண்ணதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடும். நல்லா வந்து ஃபேமஸ் ஆக போகிறீங்க. கூடிய சீக்கிரத்தில் நல்லா ஃபேமஸ் ஆகிடும், கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியனும் சப்போர்ட்டாக இருக்கார். உங்களுக்கு கொஞ்சம் தடங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தடங்களாக இருந்தாலும் நல்ல வந்து க்ரோத் இருக்குது. கண்டிப்பாக ஈல்டு நல்லா இருக்குங்க உங்களுக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வியாபாரிகள், சிறு குறு வியாபாரிகள் பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை அடைய போகிறாங்க. செவ்வாய், ஏன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய தொழில்கள்லாம் பார்க்குறவங்களுக்குலாம், நிலப்புலன்கள் தொழில் பார்க்குறவங்க, புரோக்கரேஜ் பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் நல்ல ஈல்டை கொடுக்க போகிறார். ஏன்னா ட்ரேடிங்கில் வந்து செவ்வாய் வந்து புதனுடைய சாரத்தில் வர்றதுனால இந்த ட்ரேடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட் கிடைக்க போகுது. எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸில் பண்ணுறது, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போகிறார். மேலும் உங்களுக்கு வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதியில் வந்து 11ல் இருக்கார். ஆக்சுவலாக 15 தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவர் 12ல் வந்துடுவார். 11ல் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து சைனப்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க, கன்வெர்ட் ஆகாமல் இருக்கும். சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால எங்கேயாவது வந்து அயல்நாட்டில் இருக்கிற அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருப்பீங்க, கன்வெர்ட் ஆகாமல் இருக்கும். அதெல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகவும் சிறந்த மாதம். கண்டிப்பாக நீங்கள் வந்து தொட்டதெல்லாம் துலங்கும் சொல்ல முடியும். ஏன்னா செவ்வாயும் சந்திரனும் அதே ராசியில் உட்காண்டிருக்கார் மாத ஆரம்பத்தில். மேலும் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அது நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். உங்களுக்கு இந்த பேங்க்கில் லோன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஃபண்டிங்ஸ்க்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதெல்லாமே இப்போ வந்து கண்டிப்பாக நல்ல கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு. மேலும் வந்து இந்த திருமண இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அதாவது கல்யாணம் பார்த்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா 27 அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சீக்கிரம் பண்ணுங்கள். ஏன்னா அஷ்டமாதிபதியினுடைய பார்வையும் கேது மகாதசிவனுடைய பார்வை இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி போகும், பிரச்சனைகள் உண்டாகும். உங்களுடைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த 40-42 வயசில் பார்த்திங்கன்னா யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா புனர்பூசத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 40-42 வயசில் பார்த்திங்கன்னா அந்த வாக்கில் பார்த்திங்கன்னா கேதுனுடைய தசை பார்வை ஓடும். கண்டிப்பாக கொஞ்சம் படுத்த ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹெல்த் ரீசன்ஸ்லாம் ப்ராப்ளமாக இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் யூ ஹாவ் டு டேக் கேர். அலைச்சல் இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பூசத்துக்கெலாம் 36லேருந்து 43 வயசுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மிட் ஏஜில் வந்து பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் கொஞ்சம் சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து ஆயில்ய நட்சத்திரம் 35 வயசுக்கு மேலே கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஜாதகத்துக்கு பொறுத்ததுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு நல்லாவும் இருக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த இண்டிவிஜுவல், இது பொது பலனை தவிர இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அது வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து சொல்லணுங்க. இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சரியா? அதுவும் இல்லாமல் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க.
அந்த நம்பருக்கு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, மற்றும் பர்சனலாக வந்து ஜாதகங்களை பார்க்கணுன்னாலும் சரி, நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.